பிஸ்மில்லா. நாங்க எங்கள்ட செகண்ட், அதாவது அட்வான்ஸ் லெவல் என்று சொல்ற பகுதிக்குள்ள நாங்க வந்திக்கிறோம். அதுல நாங்க முதலாவதாக நாங்க பார்க்க போற விஷயம் என்னென்றால், இந்த ஒரு கன்செப்ட் என்ன நான் பார்த்துக்கிறோம். இது முழுமையாக சட்டங்கள் சார்ந்த பகுதி. ஓகேங்க இந்த சார். இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த தியரியாக நோட்ஸ் தந்து நீங்க நோட் எடுத்து திருப்பி நீங்க அதை பாடமாக்கிட்டு கொண்டு வந்து அப்படி அந்த செட்டப் எங்கள்கிட்ட இல்லை. மாற்றமாக எப்படி நாங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல முழுமையாக அல் குர்ஆன் வசனங்களை ஓதி பிராக்டிஸ் பண்ணமோ அதே ஸ்டைல்ல அதே ஸ்டெப்ல தான் இங்கேயும் நாங்க பிராக்டிஸ் பண்ண போறோம். சட்டங்களை முழுமையாக பிராக்டிஸ் தான் எங்களோட முக்கியம். ஓதல் தான் முக்கியம். உங்களோட சொந்த டோன்ல நீங்க ஓதுவீங்க, நாங்க அதுல இருந்து உங்களை கைட் பண்ணுவோம். ஓகேங்க சார். அதாவது வசனங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நாங்க ஜுஸு அம்மைய முழுமையாக டார்கெட் பண்ணி தான் உங்களோட கிளாஸை நாங்க அரேஞ்ச் பண்ணோம். நீங்க அதாவது அனுப்பிச்சிப்பீங்க வெளியால், நாங்க உங்களை வெளியால கொண்டு போகவே இல்லை. ஆனா அந்த லெவலை பொறுத்த வரைக்கும் மெதுமெதுவாக படிப்படியாக நாங்க அம்ம ஜுஸுல இருந்து வெளியால வருவோம். போக 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 நாங்க முழு குர்ஆன் வசனங்களையும் டார்கெட் பண்ணியதாகத்தான் இந்த சிலபஸ் தயாரிக்கப்பட்டிருக்கு. அது காரணம் என்றால் இப்ப நீ கொஞ்சம் குர்ஆனுடைய ஓதல் பாடத்தில் பெரியார். அப்ப உங்களையும் உங்களுக்கு அந்த பெரியார் என்ற அந்த லெவலுக்கு நாங்க உங்களை கொண்டு போகணுமே. வெறுமனே நாங்க சின்ன சின்ன சூறாக்களோட மாத்திரம் சுருங்க முடியாது. எனவே அதுக்குரிய அமைப்புல தொகுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்க சார். அடுத்த விஷயம், ஸ்டார்டிங் நாங்கள் உங்களுக்கு சட்டத்தை பற்றிய ஒரு 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 இன்ட்ரடக்ஷனை தருவோம். அதுக்கு பின்னால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதில் வசனங்கள் நோக்கி நாங்கள் போவோம். இங்கேயும் உங்களை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொண்டு போவோம். ஒரேடியாக எல்லா சட்டத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லித் தர மாட்டோம். படிப்படியாக தான் போவோம். அதே நேரம் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் மிக கவனமாக கவனிப்போம். சரியா? ஓகேங்க. அடுத்த கட்டாயம் உங்களுக்கு உதாரணங்கள் தரப்படும். இந்த உதாரணங்கள் என்று சொல்றதே அல் குர்ஆனி வசனங்கள் தான். அதை வச்சு தான் நாங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த செகண்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் இதுல மொத்தமாக 7 பகுதிகள் இருக்குது. சரியா? அதுல முதலாவது ஓகேங்க சார். சட்டம் ரா உடை சட்டம். என்ற ரா என்கிற எழுத்து நாங்க மிஸ் பண்ணப்பட்ட எழுத்து. ஃபர்ஸ்ட் லெவல்ல மிஸ் ஆகின எழுத்து இந்த ரா. ஆகவே இந்த ரா தான் உங்களோட செகண்ட் லெவல்ல ஸ்டார்ட் பண்ற சட்டமாக இருக்கும். சரியா? அடுத்ததாக இந்த சட்ட பகுதியிலையும் ஒரு என்ன சொல்ற இலகுவிலிருந்து கடினமான பகுதியை நோக்கி, பேசிக்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பகுதியை நோக்கி தான் ஒரு ஸ்டெப்ல நாங்க மூவ் ஆகுவோம். எனவே நாங்க சொல்லுவோம் சட்டப்பகுதியினுடைய திறப்பு, ஓபன் டோர் ஓபன் பண்ண போறோம் இந்த ராவின் மூலமாக. என்றால் முதலாவது கட்டத்துல மிகுதியான ஒரு பேலன்ஸான ஒரு எழுத்து இந்த ரா. இந்த ராவை படிக்கிற நேரம் உங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாத்திர உச்சரிப்பும் வெரி கிளியர். சட்டங்கள் தெரியாது, ஆனா சட்டங்களை விடவும் மிக மிக முக்கியமான பிரதானமான பகுதியா இருக்கிற எழுத்துக்கள் உச்சரிப்போட சேர்த்து உங்களுக்கு டோன்ல ஓதுறதுக்கு முடியுமாக இருக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ். இந்த ரா என்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க ரா என்ற அந்த முதலாவது பகுதிக்குள்ள வந்தோம் என்றால், இந்த ராவை நாங்க ஏன் சட்டமாக பார்க்கணும், இதுவும் ஏனைய எழுத்துக்களை போல ஒரு எழுத்தாக பார்க்க முடியாதா என்ற ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் முடியாது. அதுக்கான ரீசன் என்றால் கொஞ்சம் இங்க வரேன். அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இந்த ராவை நாங்க ரெண்டு மெத்தட்ல உச்சரிக்க போறோம். ஒரு எழுத்துக்கு இதுவரைக்கும் நாங்க பார்த்த அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் பார்த்திருக்கிற எல்லா எழுத்துக்களுக்கும் உச்சரிப்போட டிசைன் வடிவம் எத்தனை உண்டு. ஒன்றுதான். எஸ், நிச்சயமே பெர்ஃபெக்டா ஸ்பெஷலா ஒன்று தான் நீக்கும். பட் இங்க ராவானது ரெண்டு மெத்தட்ல உச்சரிக்கப்பட போகுது. இரண்டு வடிவங்கள்ல உச்சரிக்கப்பட போற காரணத்தினால தான் நாங்க இத சட்டப்பகுதிகளோடு கொண்டு வரோம். இப்படி வந்தா இப்படி உச்சரிக்கணும், இப்படி வந்தா இப்படி உச்சரிக்கணும் என்று சொல்லி ரெண்டு கான்செப்ட்ல இந்த ரா வரப்போகுது. எது எப்படி போனாலும் இந்த ரெண்டு முறைகள்ல உச்சரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ரா என்ற எழுத்தை உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல தொடர்பு பட போகின்ற எங்களுடைய உறுப்புகள் தொண்டையும் நாவும் தான். ம். தொண்டையும் ஓகேங்க சார். நாவும் தான். நாவினுடைய லொகேஷன் மாறுகின்ற சந்தர்ப்பத்திலையும் தொண்டையினுடைய பிளேசஸ் மாறுகின்ற சந்தர்ப்பத்திலையும் இந்த உச்சரிப்பினுடைய வடிவங்கள்ல மாற்றங்கள் வரும். சரி, இப்ப நாங்க இதுல முதலாவது முறைக்கு ஒரு ரெண்டு முறை சொன்னோமே. முதலாவது முறைக்கு நாங்க வந்தோம் என்றால்
முதல் முறையில ராவானது இந்த நான்கு அடையாளங்கள், இந்த நான்கள்ல ஆறு அடையாளங்கள். அப்போ ஃபத்ஹத்துன் ஃபத்ஹத்தைன், லம்மத்துன் லம்மத்தைன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து. அதோட சேருமா? ஃபத்ஹு மத்து, ஓகேங்க சார். லம்மு மத்து. இந்த இந்த ஆறு அடையாளங்களும் வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ராவ் என்ன செய்யணும் என்றால் தடிப்பாக ஓதணும். சரி, தடிப்பாக ஓதணும். அதுல இன்னும் ஒரு பெயர் ஈக்குது, வல்லினமாக ஓதணும். ரெண்டு பேர் சொல்லி தந்தீங்க. ம், ஓகேங்க. தடிப்பாக ஓதுறது, ஓகேங்க சார். வல்லினமாக ஓதுறது. இந்த தடிப்பாக ஓதுறது என்றா என்ன என்று சொன்னால் இதான் அதில் ஸ்டைல். என்ன விளங்குது போட்டோஸ் விளங்கு பாப்போம். நாக்கு மேல படுற மாதிரி ஒரு நிமிஷம். ஆ? நாக்கோட நடுப்பகுதி மேல படுற மாதிரி. நாவினுடைய நடு மேல் நாவின் எந்த பகுதி அதான் முக்கியம். ஆ, எனக்கு சரியா நான் நான் நடுப்பகுதி தான் படுற மாதிரி இருக்குங்க சார். நடுப்பகுதி தான் பாரு மாதிரி எப்படியா? இங்க என்ன சொல்றேன்டா பாருங்கோ, நாவினுடைய நுனிப்பகுதி இந்த பகுதிக்கு தானே. ஆ, இந்த பகுதி என்ன செய்யணும் என்றால் இங்க வரணும். அதுக்கு என்ன நடுவுல எடுக்கணும்? டச் பண்ணு. நாக்க நாங்க வளைச்சி எடுக்கணும். நாக்க நாங்க வளைச்சி கொண்டு போகணும். நாக்க சும்மா கொண்டு போகலவே. நாவானது இப்படி ஒரு திருப்பி திரும்பினா தான் இங்க வரும். ஓகேங்க சார். இப்படி வச்சு கொண்டு தான் உச்சரிக்கல. அப்ப நாக்கு என்ன செய்யறோம்? இந்த நாவை மடிச்சு நாங்க இந்த இடத்துக்கு கொண்டு போவோம். எந்த அளவு தூரம் பின்னாடி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு இதுல உச்சரிப்பு மிக பெர்ஃபெக்டாக வரும். ரெண்டாவது முக்கியம், குரலானது மேல் நோக்கியதாக நேராக போகணும். ரா. எப்படி? ரா. எஸ், அந்த ரா. ரான்னு சொல்ல போல என்ன செய்யுது? நாக்கு ஒட்டோவாக பின்னுக்கு போகுதுனா. பின்னாடி போகுதாங்க சார். எஸ். சரி, இப்ப நாங்க இதுல பிரச்சனை பார்த்தோம் என்றால் இதுல பிராக்டிஸ் பார்ட் 4 பகுதி அளிக்குது. இந்த ஃபதஹ மத்தையும் லம்மு மத்தையும் நாங்க ரெண்டுக்குள்ள போட்டிக்கிறோம். ஒன்று ஃபதஹத்துன் ஃபதஹத்தைன் என்ற அந்த பகுதிக்குள்ள ஃபதஹ் மத்தை போட்டிக்கிறோம். லம்மத்துன் லம்மத்தைனியோட சேர்த்ததாக லம்மு மத்தையும் போட்டுவிடும். எனவே 4 கேட்டகரியில நாங்க உதாரணங்களை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். பிஸ்மில்லா. ஹை ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம். ஓகேங்க சார். صحف إبراهيم وموسى ரெண்டாவது. ونسي ونيسرك لليسرى ங்கிறது பெல கே. வனு எஸ்ஸிரு கே. ونيسرك لليسرى. மூணாவது. شيخ. மூன்றாவது ஓதுங்க. சவுண்ட் கேக்குதா? اوكي شيخ. وزرابي مبثوثة. بيجو مبثوثة. بيجو. وزرابي مبثوثة. திருப்பி ஓதுங்க. وزرابي مبثوثة. நாலாவது. ألم يعلم بأن الله يرى. மாஷா அல்லாஹ். திருப்பி ஓதுங்க. ألم يعلم بأن الله يرى. ஓகே, ஐந்தாவது. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. கொஞ்சம் திருப்பி ஓதுங்க. يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. ஓகே, பிஸ்மில்லா. நான் ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ஃபத்ஹத்தைன் உடைய சப்ஜெக்ட்.
سيصلى نارا ذات لهب. சுவாது லாம் தெளிவா வரணும். سيصلى نارا ذات لهب. ரெண்டாவது. وأرسل عليهم طيرا أبابيل. திக்கக்கூடாது, திருப்பி. وأرسل عليهم طيرا أبابيل மூணாவது. فأنذرتكم نارا تلظى. تلل تلضى تلظى. أ- فأنذرتكم شيخ. أنذرتكم. فأنذرتكم نارا تلظى. تلظى تلظى. فأنذرتكم نارا قنبلة برதர்، قنبلة. சின்ன கேஃப் கும். فأنذرتكم சின்ன கேஃப் விடுங்க. اوكي يا شيخ. فأنذرتكم نارا تلظى. அந்த இதா சவுண்ட் வரையில அது பிரதர், உங்களோட சவுண்ட் கொஞ்சம் மாறுது, போத போகல மாறுது. உங்களுக்கு இந்த கென்செப்ட் ஓகே நினைக்கிறேன். தலல்லா தலத்தா, வேற வித்தியாசம். تلظى. بدنا الشيخ. திருப்பி வருங்க. تلظى. அந்த தலத்தா, அந்த தா அந்த போயிட்டு முன்னுக்கு ஃபோர்ஸா படக்கூடாது. தலல்லா இல் தலல்லா தலத்தா. تلظى. ஓகே, இன்னும் கொஞ்சம் நோவல் ஆகணும். تلظى. இல்ல, அந்த இத் சவுண்ட் இத் தலப் தலப் என்று வரையல அது. تلظى. تلظى. எஸ் தலத்தா தலல்லா தலத்தா தலல்லா. تلظى. تلظى. ஆ இப்ப சரி. اوكي يا شيخ. ஒரு விஷயம் கிளியர் தானே? நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் اه ஆன்சர். اه تريد يا شيخ ان شاء الله. ஓகே, நாலாவது. تصلى نارا حامية. டேஸ்ல சீனையும் சுவாதையும் சரி தேயையும் எல்லாமே பார்த்துக்கோங்க. டேஸ்ல. تصلى نارا حامية. திருப்பி வருங்க. تصلى نارا حامية. குட். ஐந்தாவது. عذرا ம் 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 أو அவுது ரன்ங்கிறது பெல. عذرا. பெல. عذرا. ரன் ரன் வருது را. ரன். ரா. را. عذرا. رن. எஸ் ரன். இப்ப ரன் தொய் ரன் என்னதான் வந்துச்சு இது. اوكي يا شيخ. عذرا أو نذرا. ஓகே, இப்ப இதுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் கூடுது, ஆகவே நான் கொஞ்சம் நிப்பாட்டுறேன், வேணாம் போதும். இதை விட போனா அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் கூடும். கட்டாயம் ரெக்கார்டை ஃபுல்லாக கேட்கணும், கேன்செப்டை சரியா திருப்பி கேட்கணும். இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் اوكي. ஒன் நம்பர் டூ ரெண்டுடையுமே நீங்க எந்த இடங்கள்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிக்கிறதுங்கிறத கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் ஆகணும். சேம் ஒர்க். اوكي يا அடுத்த شيخ. ஒர்க் என்னென்றால் ان شاء இந்த الله. ஒர்க் மூணாவது பகுதியும் நான்காவது பகுதியும் உங்களோட ரெக்கார்டிங்ல இருக்குது. இந்த ரெக்கார்டிங்கை கேட்டு இது اه மூன்றாவது பகுதி, இது நான்காவது பகுதி. இன்ஷா அல்லாஹ் ராட சரியான உச்சரிப்போட ரெடி ஆயிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். ثاني شيء ان شاء கொஞ்சம் الله. வேலை கொஞ்சம் கூடுது, பட் உங்களோட உங்களோட கெப்பாசிட்டிக்கு இதே இன்ஷா அல்லாஹ். ان شاء الله. اوكي. جزاك நன்றி. الله. பாருங்க. السلام عليكم ورحمة الله وبركاته.